Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நம்ம ஜெபித்த காரியங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணின காரியங்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம இவ்வளவு நேரம் அவரிடத்திலே மன்றாடின காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட அவர் பெரியவராய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படும்படிக்கு அவர் தம்முடைய கிரியைகளாலே அவர் உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. எல்லா பயங்கள், எல்லா சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடணும். ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வேளையிலும் கூட நம்ம ஜெபித்தபடியே கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கிறார். அதற்கு பதில் கொடுப்பார். அதற்காக கூட நன்றி செலுத்தி வசனங்களை கேட்க நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்த ஜெபித்து நம்ம வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஹalleluya. வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறீர். ஹalleluya. Jesus, glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah. வறண்ட நிலத்தின் மேல் உம்முடைய ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுகிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. க்ளோரி, க்ளோரி. காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனால் வெட்டின துறவுகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுமே. அப்பா இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை வாஞ்சித்து ஹalleluya உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வறண்ட நிலைமைகளின் மேல ஜீவ தண்ணீராய் நதிகளாய் பாய்ந்து வருவீராக. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Holy Spirit, glory, 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 glory. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Oh, glory, 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 glory. ஆமென், 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 ஆமென். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise you, praise you, praise you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உரபல ரிபகரபல துரபல ரியந்தராதனஷ்யா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ரிபபப ஷபரிபகரபல. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, உம்முடைய நினைவுகள் எங்கள் பேரிலே எத்தனை நன்மையான சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் இருக்கிறது. ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை குறித்த உம்முடைய திட்டங்கள் எத்தனை நன்மையுள்ள காரியங்களாய் இருக்கிறது. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹுரபல ரிபகரபல ரிபப ஷபரிபகரபல துடப ரியந்தராதனஷ்யா.
Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah, hallelujah. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் உடைய கரம், கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஓ ஜீசஸ், ஆமென். எங்களை பொறுத்து கொள்ளுகிற தெய்வம். ஹalleluya. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர், மன உருக்கமுள்ள தெய்வம். ஹalleluya. நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் கிருபையும் நிறைந்தவர், இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ளவர். Urabala, Riba Karabala, Jesus Christ of Nazareth. In your name we speak healing to our bodies, O God. Urabala, Riba Karabala, Shudara Diandaradhanasya. We speak restoration in the name of Jesus. Hallelujah. Families to be restored, O God. Hallelujah. Jesus, உம்முடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hurabala, Rivakarabala, Dirabara Handunadanashya. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. 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 திகிலுக்கு தூரமாவா என்கிற உம்முடைய வார்த்தையின்படி இயேசுவே அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ படுத்துக் கொள்ளும் போது உன்னுடைய நித்திரை இன்பமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானத்துக்கு எதுவான நம்முடைய நினைவுகள் இந்த நாட்களிலே வாழ்க்கையில வெளிப்படட்டும். ராத்திரி வேளையிலே வாசனங்களை கவனமாய் நாங்கள் செவி கொடுத்து கேட்க, ஓ காதுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தயவாய் எங்களை மன்னியும். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Amen. Thank you Jesus. Praise you, praise you, praise you, praise you. ஒரே நிமிஷம் நான் பாடலை எடுத்துக்கொள்கிறேன். Thank you, Jesus. Hallelujah. Stotram, 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 stotram. Man. Oh, Jesus Christ. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Lord. Thank you, Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். க்ளோரி. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. க்ளோரி. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே உமக்கு மகிமை. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Amen. Praise the Lord. Oh, Jesus. Amen. Praise you, praise you, praise you. இன்னைக்கு எரேமியா 29:11 இருந்தா நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா 29:11 வாசிக்கலாம்.
Praise the Lord. Hallelujah. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Amen. Hallelujah. Stotram. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Glory to God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு வாக்குத்தத்தமான வசனம். பிரைஸ் தி லார்ட். இத்தனை மாத காலமும் இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை அற்புத விதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வருடத்தின் தொடக்கத்திலே அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த வருடத்திலே நம்மை திடப்படுத்தி தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் உலகத்திலேயோ அல்லது நம்ம வாழ்வின் சூழ்நிலைகளிலேயோ பல வேளைகளிலே சில தீமையான காரியங்களை சந்திக்க வேண்டியதாய் இருந்திருக்கலாம், அல்லது சில தீமையான பகுதிகளை கடந்து போக வேண்டியதாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட வாக்குத்தத்தங்கள் அது பொய்யாய் போவதில்லை. அதுபோலதான் இன்று ராத்திரியும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. எல்லா பக்கத்திலும் நம்ம நெருக்கப்பட்டாலும் உடைந்து நம்ம போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன, சவால் என்ன அப்படின்னா, வாழ்வின் சூழ்நிலைகளை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கும். அதே சமயம் ஒரு நம்ம கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், அவர் நம்ம மேல அவருக்கு இருக்கிற நினைவுகள், இதை பார்க்கிற இன்னொரு பார்வையும் ஆவிக்குரிய நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டுமே ரெண்டு பக்கம் இருக்கும். இதை நம்ம உலக பிரகாரமா அல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழல்களை பார்க்கிற போது பிசாசு அதை என்ன செய்வான் அப்படின்னா, அதை பயன்படுத்தி கர்த்தர் மேல நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அதை கொஞ்சம் தளர்த்தி விட பார்ப்போம். விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு எப்போதுமே அந்த சவால்கள் உண்டு. ஆனால் பவுல் சொல்லுகிற போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றுதான் சொல்றேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை முடித்தேன். இப்படிதான் சொல்றோம். இப்ப என்ன சொல்ல வருகிறான் பவுல் சொல்லுகிற போது, இது ஒரு விசுவாசம் என்பது அதுல ஒரு போராட்டமும் இருக்கிறது. நல்ல ஒரு போராட்டம் தான். அது ஒரு மோசமான போராட்டம் கிடையாது. நல்ல ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? விசுவாசத்துல கொஞ்சம் நம்ம போராட வேண்டியது இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது விசுவாச நினைவுகளினாலேயோ அல்லது விசுவாச அறிக்கைகளினாலேயோ அல்லது தேவனை ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்துகிற போதெல்லாம் கூட விசுவாசத்தின் போராட்டம் நம்ம வாழ்வை நம்ம கடந்து செல்லுகிற போது அப்படியே ஒரு பக்கம் நமக்கு எதிரான காரியங்கள் வருகிறதும் உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் விசுவாசத்தின் நினைவுகளும் விருத்தி அடைகிறதும் உண்டு. இப்படி இரண்டும் ஏற்படுகிற போது ஒரு போராட்டம் உண்டா. ஆனாலும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிற போது அது விசுவாசம் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிகளா நம்ம இருக்கிற போது நமக்கு என்றைக்குமே தெரிந்திருக்க வேண்டியது என்ன? கர்த்தர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது? ஆமென். அதற்கு நாம் பாத்திரவான்களா என்று பார்க்கிற போது பல வேளைகளிலேயும் நம் பாத்திரவான்கள் இல்லைதான். We do not deserve his goodness towards us. நமக்கு அதை அதிகமாய் உணர்கிறது இல்ல. நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம சரியான ஆட்கள் தான் நினைப்போம். ஆனால் நம்முடைய ஆவியை நிதானித்து பார்த்தால், நம்முடைய உள்ளந்தெரியங்களை நிதானித்து பார்த்தால், நம்முடைய குறைகள் ஒருவேளை நமக்கு தென்படலாம். ஆனால் தேவனுடைய பாதத்திலே வருகிற போது எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு காரியம் இருக்க வேண்டும். என்ன? நான் அற்பனும் நீசனுமாய் இருக்கிறேன். ஒரு நன்மையும் என்னிலே இல்லை என்கிற ஒரு நினைவுதான் வரும். ஒரு இந்த ஏழை கூப்பிட்டான் என்றுதான் தாவீது ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்றான். இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு. தேவ சமூகத்துல வருகிற போது நமக்கு ஒன்றும் நமக்கு ஆதாரமா இருக்காது. ஏன்னா அவருடைய பாதத்துல வருகிற போது நம்ம அவ்வளவு வெறுமையாய் நம்ம வந்து நிற்கிற போது, நிர்கதியாய் வந்து நிற்கிற போது நமக்கு என்னதான் இருக்கும்? நம்முடைய
we don't deserve, அப்படிதான் நம்ம வரும். அப்படிதான் நம்மை கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் உள்ளவர்கள் அப்படிதான் கடந்து வர முடியும். அல்லேலூயா. இப்ப தேவ சமூகத்துல ஏன்னா நம்ம அவ்வளவு ஒரு குறைவுள்ளவர்களாக, அவ்வளவு தன்னுடைய பிழைகளை நாம் உணராதவர்களாகத்தான் காணப்படுகிறோம். அப்படி நம்ம வந்து அவருடைய பாதத்துல, ஆண்டவரே என் பேரிலே குறை உண்டு ஆண்டவரே. ஏற்கனவே ஒரு தடவை வாசித்திருக்கும். தாவீது சங்கீதத்துல அவன் எப்படி சொல்றான், எவ்வளவோ நீர் என்னை என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறீர், உட்கார்தலையும் அறிந்திருக்கிறீர் என்றெல்லாம் சொன்னவன் கடைசியா சொல்றான், எல்லாம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றான். ஆனா இன்னமும் ஏதோ find if there is any, examine me and find if there is any wicked way in me. ஏதாவது ஒரு துன்மார்க்கமான ஒரு வேதனையுள்ள வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று பாருங்க, பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவ்வளவு கர்த்தர் தன்னை அறிந்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் கூட தேவ சமூகத்துல வந்து நிற்கிற போது அவன் என்ன சொல்லுகிறான், உண்மைதான், மை காட் நோஸ் மீ, பட் ஸ்டில் தேர் மே பி சம்திங் விக்கெட் இன் மீ. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனும் கூட அப்படி சொல்லுகிற போது நமக்கு எவ்வளவு அதிகமாய் அது சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா. அப்படி நம்ம வருகிற போது நமக்கு என்ன சந்தேகம் வந்துடும், அவருடைய நினைவுகள் நம்ம மேல எப்படிப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம அவ்வளவா அவரை நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரியலையே, அவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியலையே, நம்ம ஒரு மதிப்பீடோட வரும். ஆனாலும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அல்லது தேவனிடத்திலே பக்தி உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாம் அப்படிதான் வந்தான். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நல்லவனா வந்தான் அப்படின்னு இல்ல, அவன் விசுவாசம் உள்ளவனா வந்துட்டான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். பாவம் மன்னிப்பு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, நற்கிரியைகளை செய்யும் திராணி நமக்குள்ளே உண்டாகிறது, தேவ பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய ஆவி அது சுத்திகரிக்கப்படுகிறது, நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு நிகழ்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை அடிஸ்தானம் என்னதான், விசுவாசம் தான். பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும் பலனா இருக்கிறது. நீதியின் சால்வை நமக்கு உடுத்துவிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதியின் கனிகளாகத்தான் நம்ம நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அது கனிதான், வேர் இல்ல. வேர் என்னது, விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாய் என்னும் அடிமரத்திலே இருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு வேர் முளைத்து என்று சொல்லுகிற போது, ஒரு வேர் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறதும் அவரை நோக்கி பார்க்கிறதும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறதும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசம் என்பது ஒரு அடிமரத்திலே துளிர் விட்டு தோன்றுகிற ஒரு வேர் போலதான் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பதுதான் வேர். நீதி, பரிசுத்தம் இதெல்லாம் பலன்களாக, கனிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல ஒருத்தர் சரியா பிளான்ட் ஆகி வளர்ந்து வந்தான்னா அவன் ஒரு காலத்துல அவன் நீதி கனி கொடுப்பான், அவன் பூமியை பலனால் நிரப்புவான். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம நீதியோட வருகிறோம் என்றல்ல, விசுவாசத்தோட வருகிறோம். ஆமென். ஆனால் நமக்கு தேவ நீதி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, தேவன் ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றபடி நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடந்து செல்ல தேவன் உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவைகளுக்கு எல்லாம் அடிஸ்தானமாக இருக்கிறது என்ன, விசுவாசம். அந்த விசுவாசத்தினுடைய காரியம் என்ன, கர்த்தர் நம்ம பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் என்ன. அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது, அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. I do not think evil against you. Amen. Hallelujah. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் தான், சிக்ஷைகள் உண்டுதான், சிக்ஷித்து போதிக்கிறது உண்மைதான். அதனாலதான் போதனைகள் சிக்ஷித்து வந்தால் அதை தாராளமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது ஒரு மட்டான தண்டனை தான். மட்டாய் தண்டிப்பேன் யாக்கோபு இடத்துல சொல்லுவார். அப்படின்னா என்ன தெரியுமா,
கொஞ்சம் சிக்கிற ஒரு போதனை. அல்லேலூயா. கொஞ்சம் தேவதாசர்கள் மூலமாய் கொஞ்சம் வழி நடத்துகிற ஒரு 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 வார்த்தை வருது அப்படின்னா, அது கொஞ்சம் நம்மள கொஞ்சம் இன்சல்ட்டிங்காவோ இல்ல கொஞ்சம் பிரேக் பண்றது மாதிரியோ இருக்கும். ஆனா அது ஒரு மட்டான தண்டனை தான். அது தண்டனை கிடையாது. அல்லேலூயா. அப்ப தீமைக்கு ஏதுவான நினைவுகள் கர்த்தரிடத்துல இல்ல. அதனால தான் யோனா இன்னும் பல இடங்களிலே வசனம் என்ன சொல்லுகிறது? சொல்லிக் கொடுக்கிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அ அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குளோரி. அந்த நினைவுகள தான் கர்த்தரே தனக்குள்ள இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். குளோரி டு காட். ஹல்லேலூயா. பல வேளைகளிலேயும் அதை உணராமல் போகும். ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஒரு முழுமையாய் கையில குடுத்துட்டா தான் நமக்கு அத நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். துண்டு துண்டா பிட்ஸ் அண்ட் பீஸஸா கையில குடுத்தா என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது அப்படி நமக்கு வருகிற போது நம்ம அதை உணராமல் இருப்போம். இன்னைக்கு இந்த நாட்கள்ல பூமியில இருக்கிற நாட்கள்ல நமக்கு எல்லாம் எப்படிதான் வரும் தெரியுமா? நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கர்த்தர் தன் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய நினைவுன்றத வெளிப்படுத்திட்டார். ஆனால் நாம என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம கையில எல்லாமே முழுமையாய் வந்து சேரணும். ஒரு காரியம் இருக்குன்னா, அது கொஞ்சம் உடசலா இருந்தா நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அது கொஞ்சம் துகள் துகளா, துண்டு துண்டா இருந்தா நமக்கு பிடிக்காது. ஒரு செட்டா இருக்கணும்னு நெனைப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அ இது இருந்தா அதுவும் இருக்கணும். அது இருந்தா இதுவும் இருக்கணும். இப்ப தேங்க்ஸ் கிவிங் டைம்லாம் வரும்போது Amazonலலாம் நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா, அதுல எப்படி வரும்? பீப்பிள் ஹூ பாட் திஸ் ஆல்சோ பாட் திஸ். இன்னொரு பொருள காமிப்பான். பிளஸ் சிம்பல் போட்டு. இதுல ஆஃபர் இருக்கும், அதுல இருக்காது. மொத்தத்தையும் சேர்த்து வாங்குனா, அத விட அதிகமான விலை வந்துரும். அப்ப பீஸஸா நமக்கு இது மாத்திரம் வாங்கி வச்சுக்கலாம்னா நமக்கு முடியாது. ஆஹா! இல்லையே! இது மாத்திரம் இருந்தா எப்படி? அதுவும் சேர்ந்து இருந்தா தான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நெனைப்போம். இப்ப நமக்கு எல்லாமே துண்டு துண்டா இருந்தா பிடிக்காது. நமக்கு எல்லாம் முழுமையா நம்ம கையில வந்துரணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன போய் நம்ம ஒரு மனுஷன்ட்ட பழகுறோம் அப்படின்னா, அவனுடைய முழுவதும் நமக்கு எப்படி இருக்கணும்? அவன் முழுசும் உருப்படியானவனா இருக்கணும். துண்டு துண்டா இங்க கொஞ்சம் நல்லவன், அங்க கொஞ்சம் கெட்டவன், இங்க கொஞ்சம் இப்படி இருப்பான், அங்க கொஞ்சம் அப்படி இருப்பான்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. அ அது மாரி இருந்தா அவன பத்தி நம்ம என்ன நெனைப்போம்? இவன் சரியான ஆள் இல்லன்னு நெனைச்சுருவோம். அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்கணும்னு விரும்புவோம்? நம்மளுடைய முழு கண்ட்ரோல் அப்பதான் நமக்கு இருக்குன்னு நெனைப்போம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கும், ஒருத்தன்ட்ட பழகுறோம்னா, அவன் ஒரு சில நாள்ல சிரிப்பான், இன்னொரு சில நாள்ல முறைப்பான். அப்படின்னா, அவனுடைய வார்த்தை ஒரு சில நாள்ல அனுகூலமா இருக்கும், இன்னொரு சில நாட்கள்ல பிரதிகூலமா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி? நமக்குள்ள அவனை குறித்த ஒரு அபிப்பிராயம் இருக்காது. அவன் ஆள் மாறி மாறி இருப்பான். ஏன்னா, அவன் எப்படித்தான் வெளிப்படுறான்? துண்டு துண்டா வெளிப்படுறான். அல்லேலூயா. அவன் ஒரு முழுமையாய் வெளிப்படல. ஏன் குடும்பத்துல இருக்கிற ஆளையுமே நம்ம அப்படிதான் நெனைப்போம். அல்லேலூயா. இவன் கொஞ்சம் இங்க கொஞ்சம் நல்லது செய்றான், அங்க கொஞ்சம் நல்லது செய்றான். நடுவுல எல்லாம் கெட்டது தானே செய்றான்னு நெனைச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப துண்டு துண்டா நம்ம கையில வருகிற போது, நமக்கு என்ன இல்ல? அதை குறித்த ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த பூமியில வேற வழி கிடையாது. அப்படிதான் எல்லாமே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாமே இந்த பூமியில எப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? கொஞ்சம் துண்டு துண்டா தான். இப்ப விசுவாசம் என்று நம்ம வருகிற போது, இந்த விசுவாச ஜீவியத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஃபெய்த் டீச்சிங் அப்படின்னு வந்துட்டாலே, அதுல அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும். அதனால மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த வசனங்களை நம்ம கவனிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கவனிப்போம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப விசுவாசம் என்பது முழுமையாய் நம்ம கையில குடுக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். பாருங்க, இப்போ டிடெக்டிவ்ஸ் எப்படின்னு தெரியல. நான்லாம் நெறைய அந்த மாரி கதை புக் வாசிச்சிருக்கேன். நெறைய அந்த மாரி படங்கள்லாம் பார்த்திருக்கேன் முன்னாடி. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன துகள், ஒரு துண்டு, ஒரு சின்னதா ஒரு துணிக்கை, ஒரே ஒரு பகுதி
ஒருத்தனுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது. அது கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்து ஒரு பெரிய பசில் மாதிரி இருக்கு. எப்படிடா அதை சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு க்ளூ கூட இல்லாத இடத்துல ஒரு பெரிய லெட்டர், அதுல ஒரு துகள், ஒரு சின்ன துண்டு கீழே விழுந்திருக்கும். அதை எடுப்பான். அதை வச்சு அதை சுற்றி என்னென்ன இருக்குன்னு அது கண்ணுல தெரியாது. அவன் கண்ணுல தெரியறது என்ன? ஒரு சின்ன துளி தான். தெரியாதது ஒரு பெரிய லெட்டரே இருக்கு. ஆனா இந்த துளிய வச்சு அவன் கனெக்ட் பண்ணுவான். இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த விஷயத்துக்கும் இந்த கையில நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு லெட்டர்ல இருக்கிற ஒரு பீஸ்னே வச்சுப்போமே, ஒரு கிழிந்த ஒரு துண்டு பீஸ், அது கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பகுதி, ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு பகுதி கிழிந்து கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து கையில வச்சு யோசிப்போம். இதுவும் மற்ற எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு இப்ப புரிய தொடங்கிரும். இதுவரைக்கும் புரியாதது இப்ப புரியும். அ அப்ப காணப்படாத எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? எபிரேயர் 11:1 நம்ம வாசித்துக் கொள்வோம். ஏன்னா அது அந்த வசனத்தை நம்ம அதிகமாய் நினைவுல வைக்க வேண்டிய ஒண்ணு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட யோசிப்பேன், இது எப்படி சுத்தமா அ நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள், அதான் கீவேர்ட், அதான் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறதுன்னா நான் என்ன நினைச்சேன்னா, சுத்தமா எதுவுமே தெரியாது நமக்கு, எப்படி அதுக்கப்புறம் எப்படி அது நிச்சயமா நமக்கு அதுல எப்படி இருக்க முடியும்? விசுவாசம் என்னடா இவ்வளவு ஹை டிமாண்டிங்கா இருக்கு. சுத்தமா ஒரு விஷயமே நமக்கு தெரியலன்னா எப்படி? அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஓ! ஒரு சின்ன துண்டு நமக்கு எங்கேயோ கிடைக்கும். அல்லேலூயா! அ ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வேளை கிடைக்கும். தேவனுடைய ஒரு அசைவு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உணர்ந்திருப்போம். அல்லது அவருடைய தொடுதல திடீர்னு உணர்ந்திருப்போம். அதுக்கு அடுத்த மொமெண்ட்டே அந்த தொடுதல பத்தி நமக்கு தெரியாது. அது ஒரு துண்டு போல தான். ஒரு சின்ன பீஸ், ஒரு துணிக்கை போல. அல்லேலூயா! திடீர்னு பார்த்தா ஒரு காரியம், ஒரு அடையாளமாய் நமக்கு தோன்றியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அடையாளத்த பார்த்தா கூட அது இருக்காது. அல்லேலூயா! மறைந்து போயிரும். ஆனா, பாருங்க அப்படிதான் எ எலியா பார்க்கிறான். வானங்கள பார்க்கும்போது ஒரு கை அளவு தான் மேகம். அல்லேலூயா! அத பார்த்தா ஒரு நம்பிக்கையும் எவனுக்கும் வராது. கையளவு மேகத்த வச்சு ஒருத்தனுக்கு மழை வரும்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? அப்ப அவன் என்ன பார்த்துட்டான்? கையளவு மேகம் ஒரு துண்டு போல, ஒரு துளி போல இருக்கு. ஆனா, அதை சுற்றிலும் இருக்கிற மத்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டான். எப்படி ஒரு டிடெக்டிவ், ஒரு துப்பறிவாளன் எப்படி ஒரு சின்னதா ஒரு ஒரு துணிக்கை, ஒரு சின்ன ஒரு துகள், ஒரு சின்ன ஒரு கிழிந்த ஒரு கடிதத்தின் ஒரு துளி கிடைத்தாலும், அதை வைத்து காணப்படாதவைகளை அவன் எப்படி அவன் நினைத்துக் கொள்வானோ, அவன் உறுதியாய் நிச்சயித்துக் கொள்வானோ, அதுபோல எலியாவுக்கும் அது ஒரு க்ளூ. அல்லேலூயா! இப்படி வந்துட்டா அப்படிதான். ஒரு ஹிண்ட். ஆமென். ஹல்லேலூயா! ஒரு அடையாளம். அ அப்ப தேவனுடைய தொடுதல் அப்படி இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் அப்படி இருக்கும். கர்த்தருடைய வசனம் அப்படி திடீர்னு வந்துட்டு போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! திடீர்னு ஒரு காரியம் நம்ம வசனம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அதுல ஒரு வசனம் நம்மள அப்படி நம்ம எட்டி பார்க்கும். நமக்கு அதுல ஒரு கனெக்ட் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நினைச்சேன், ஓ! காணப்படாதவைகளுடைய நிச்சயம் அப்படின்னா என்ன? ஒரு துளி எங்கேயோ நமக்கு அது தோன்றி இருக்கும். அல்லேலூயா! அதை வைத்து the rest of the picture நம்ம மைண்ட்ல டிரா பண்ணிக்கலாம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்போதுமே முழுவதும் ஒரு காரியம் நிகழ்ந்திருந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஒரு துளி நமக்கு தெரிஞ்ச உடனேயே we need to understand, oh, there is a bigger picture that may be hidden from my sight right now, but soon it will be revealed. Soon I will be led towards it. Amen. Hallelujah. குடும்பம் அப்படியே துண்டு துண்டா இருக்கும். துணிக்கைகள் போல இருக்கும். பிஞ்சு பிஞ்சு இருக்கும். நம்பிக்கையே இருக்காது. இதெல்லாம் என்னைக்கு சேரும்? ஆனா ஒரு சின்ன அடையாளம், ஒரு சின்ன பகுதி நமக்கு அதுல தெரிந்தாலும் கூட நமக்குள்ள விசுவாசம் வந்துடணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Thank you, Jesus.
கர்த்தர் பாருங்க, அதனாலதான் சர்ஜரி பண்ணி அவர் சுகமாக்குனதா நம்ம வாசிக்க முடியாது. தொட்டு சுகமாக்குனார். தொடுதல் அப்படி இது ஒரு ரகசியம். அல்லேலூயா. தொடுதல்ன்றது என்னது? இப்ப யாராவது இப்படி நம்மள வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னா, அப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் திரும்பிட்டான்னா நமக்கு யார் தொட்டானே தெரியாது. யாரோ தொட்டா மாரி இருந்துச்சே, எங்க அப்படின்னு திரும்பும். இப்ப தொடுதல்ன்றது அந்த மாரி தான். ஆனா கர்த்தர் அப்படி தொட்டாலுமே சுகமாயிடுறான் ஒரு மனுஷன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எந்த ப்ராசஸ் வழியா நம்ம போறோம்ன்றது மேட்டர் இல்ல. ஆனா அதுல கர்த்தருடைய ஒரு தொடுதல் இருக்கு. ஒரு சர்ஜரியே இருந்தாலும் அதுல கர்த்தருடைய ஒரு தொடுதல் இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப அது சக்சஸா மாறும். குளோரி டு காட். அது போல தான் வாழ்க்கையில எந்த பகுதியின் வழியாய் போனாலும் ஒரு தொடுதல், அது ஒரு துளி போல தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? அப்படியே கர்த்தர் நம்மள அப்படியே பிடிச்சு அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் சுகமாகும்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அ அது ஒரு ஒரு உணர்வு. தொடுதல்ன்றது ஒரு உணர்வு. பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படியே நம்மள தொட்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு சுகமாயிரும். கர்த்தரே நம்ம கண்ட்ரோல்ல வரணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அவசியம் இல்ல. அவருடைய தொடுதல் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் தான் சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை. அது என்னது? ஒரு துண்டு. ஒரு வார்த்தைய வச்சு அவன் என்ன செய்வான்? அல்லேலூயா. அ ஒரே ஒரு வார்த்தைய வச்சு என்ன செய்ய முடியும்? அது ஒரு சின்ன ஒரு துணிக்கை, ஒரு சின்ன துண்டு போல இருக்கு. ஆனால் அதை வைத்து என்ன நடக்குது? பெரிய அற்புதம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு வார்த்தை பெரிய அற்புதத்தை செய்தது. அப்ப விசுவாசம் என்பது ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அவனுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்திருக்கும்? மீதி அவனே ஃபில் பண்ணிட்டான். அல்லேலூயா. காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு துணிக்கையை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, காணப்படாதவைகளுடைய பிக்சர் அவனுக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. வாசிப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மார்க் 6ஆம் அதிகாரம். அதனுடைய 45வது சாரி மார்க் 6 52வது வசனம். மார்க் 6 52வது வசனம். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாயிருந்தபடியினால் அப்பங்களைக் குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இது யார் இந்த குரூப் அப்படின்னு நம்ம பார்த்தா, அது டிசைபிள்ஸ் தான். வேற யாரும் இல்ல. அல்லேலூயா. சீஷர்கள். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்ல. ஆனா அவங்க ஒரு படகுல போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப காற்று அவர்களுக்கு எதிரா இருக்கு. அப்ப அவர்கள் அந்த தண்டை வலித்து கொண்டு போகணும். அதை வலிக்கிற போது பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அதை இயேசு பார்க்கிறார். ராத்திரியில 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர்களை கடந்து போகிறவர் போல போனாருன்னு வேதம் சொல்லுது. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி படவில ஏறினார். காற்று அமர்ந்தது. அதனாலே தங்களுக்குள்ளே அவர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். ஏன்? அவங்க படகுல பாருங்க, அவங்க படகுல ஏறுவதற்கு முன்பாக என்ன இருக்கு? 45வது வசனத்துல தான் அவங்கள கர்த்தர் அனுப்பி விடுறார். என்ன? அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறினார். இதான் அங்க நடந்த காரியம். படவுல ஏறி அனுப்புறாரு. பெத்சாயிதாவுக்கு நேரா போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்க படவுல ஏறி போறாங்க. அப்பதான் காற்று அடிக்குது. அப்பதான் அவங்க தண்டு வலிக்கிறப்ப வருத்தப்படுறாங்க. அப்பதான் கர்த்தர் கடல் மேல நடந்து வராரு. அப்பதான் இவங்க பதறாங்க. அவர் படகுல ஏறின உடனே கடலும் அமர்ந்துடுது. இதுதான் காரியம். அல்லேலூயா. ஆனா இதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது, அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அப்படி என்ன உணராமல் போனார்கள்? ஏன்னா அதற்கு முந்தின வசனங்கள்ல நம்ம வாசித்தால், இதே அதிகாரத்தினுடைய முந்தின வசனங்கள்ல நமக்கு என்ன தெரியும்? 44ஆம் வசனத்துல அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5000 பேருக்கு அப்பங்கள் பரிமாறப்பட்டது. அந்த அப்பங்கள தான் இவங்க என்ன செய்யல?
இவங்க அதை அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததை நினைத்துதான் இவங்களால அடுத்த பகுதியில வாழ்க்கையில போகிறப்ப கர்த்தருடைய அற்புதம் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது, நம் கண்ணுதல நடந்துச்சே, ஒரு அதிசயம் நடந்துச்சேன்றது இவங்களுக்குள்ள இல்லாததுனால இப்ப இவங்களுக்கு, ஏன்னா அது ஒரு துண்டு, இது ஒரு வாழ்க்கை என்பதே எப்படி இருக்கு, துண்டு துண்டா நடக்குது. என்னடா அங்க அற்புதம் நடக்குது, இங்க என்னடான்னா காற்று அடிக்குது. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது நமக்கு எப்படி வேணும், முழுமையாய் வேணும். எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்ல. ஒரு பகுதியில அற்புதம் நடக்குது, இன்னொரு பகுதியில காற்று அடிக்குது. அதை முடிச்சுட்டு தான் இதுல ஏறுறாங்க. ஆனா இதுல ஏறும்படி பார்த்தா, அ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுல ஏறி வருகிற போது காற்று அடிக்குது. ஆனா இப்ப உடனே அந்த துண்ட என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அல்லேலூயா. வாழ்வின் பகுதிகள், துண்டுன்றத விட பகுதிகள்னு சொல்லணும். வாழ்வின் பல பகுதிகள் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பகுதி கிடைச்சிருச்சுன்னா போதும், மீதி பகுதியில நம்ம நம்பிக்கையா இருந்துறணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய காரியம். ஒரு டீச்சிங், ஒரு உபதேசம். ஆமென். அதை ப்ரூவ் பண்ணுகிற விதமா பாருங்க. அது நமக்கு சரியா காண்பித்து கொடுக்கிறதுக்கு தான் 43வது வசனம். 41 நான் முதலாவது வாசிக்கிறேன். அதுல 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை என்ன செஞ்சாரு? பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான 43வது வசனத்துல பாருங்க வார்த்தை இருக்கு. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மீதியான என்னது? அப்பங்கள் இல்ல, மீன்கள் இல்ல, துணிக்கைகள். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? துண்டுகள், அ அதனுடைய பீசஸ், அதனுடைய உடைந்த துண்டுகள். அல்லேலூயா. துளிகள். அதை தான் இவங்க என்ன செஞ்சாங்க? கூடை நிறைய எடுத்தாங்க. உடனே படகுல ஏறி போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துணிக்கைகள் எல்லாம் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மீதி இருக்கிற துணிக்கைகள் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு 12 கூடை நிறைய எடுத்து அதை என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த படகுல வச்சுக்கிட்டு தான் போயிருப்பாங்க. இப்ப அது படகுல இருக்கு. இயேசு படகுல இல்ல. ஆனா அதற்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு பெரிய அற்புதத்தினுடைய அடையாளமாய் துணிக்கைகள் இவங்க படகுல இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டே வரும்போது இந்த காரியம் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். துணிக்கைகளா இருக்கு. ஒரு முழுமையா இல்ல. துணிக்கைகளா இருக்கு. துண்டு துண்டா இருக்கு. துளி துளியா இருக்கு. உடைந்து உடைந்து இருக்கு. அதை இவர்கள் 12 கூடை நிறைய இருந்தாலும் ஒவ்வொன்றும் எப்படிதான் இருக்கு? துணிக்கைகளாகத்தான் இருக்கு. ஆமென். ஹalleluya. அது படவுல இருக்கு. இப்ப இவர்கள் காற்று அடிக்கிற போது தண்டி வலிக்கிறாங்க அத. அப்படின்னா அத they are rowing their boat with their oars, but அப்ப வருத்தப்படுறாங்க. மிகுந்த வருத்தம் உண்டாகுது. கலக்கம் அடைகிறாங்க. வருந்தி அதை செய்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக இருந்த உற்சாகம் இல்ல. வருத்தம்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் குறைந்து போயின ஒரு நிலைமை உண்டாயிரு. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதனால வருத்தத்துல இருக்கும்போது பயம் உண்டாகும். அல்லேலூயா. வருத்தமா இருக்காங்க. அதனாலதான் இயேசுவே நடந்து வருகிற போது கூட பயம் உண்டாகுது. அவங்க இயேசுன்னு உணர முடியல. வருத்தம் அதிகமா இருக்கிற போது இயேசுவை உணர்ந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஏன் வருத்தம் இவங்களுக்கு வருது அப்படின்னா, அவர்கள் படகுலையே அடையாளமாய், திருஷ்டாந்தமாய் இதை நம்ம புரிந்து கொள்ளணும். படகுலையே என்ன இருக்கு? துணிக்கைகள் இருக்கு. வேலை ஸ்தலத்துல இருக்கும். முழுசா நமக்கு வேணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா நமக்கு எப்படிதான் வரும் ப்ராஜெக்ட்? துண்டு துண்டா வரும். வருமோ வராதோ, அடுத்து என்ன நடக்குமோ? ஒரு எக்ஸ்டென்ஷன் எப்படி? மொத்தமா அடுத்து 20 வருஷத்துக்கு வருமா? வராது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். துணிக்கைகளாக வரும். துண்டு துண்டா வரும். துளி துளியா வரும். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு முழுசா வந்து சேருதான்னு வாழ்க்கையில பார்த்தா நல்லா யோசனை பண்ணா எதுவுமே வராது. அல்லேலூயா. தோசை கூட சில சமயத்துல பிஞ்சு தான் வருது. அல்லேலூயா. அ துண்டு துண்டா, துணிக்கைகளாய், துளி துளியாய் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதனாலே நாம் என்ன ஆயிரக்கூடாது? வருத்தப்படுகிற கூடாது. அதை பார்க்கிற போதே நமக்கு தெரியணும். இது துணிக்கைகளாய் இருந்தாலும் கூட
இது அற்புதங்களா இருக்கிறது. ஆமென். எலியாவுக்கு காகங்கள் எப்படி எடுத்துட்டு வந்திருக்கும்? முழுசு முழுசா எடுத்துட்டு வரல உணவ. அது துண்டு துண்டா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. துணிக்கைகளா இருந்தாலும் அது கர்த்தருடைய அற்புதங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள்னா சொன்னாலும் 52வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் காண்பித்து கொடுத்துட்டாரு. என்ன? அவர்கள் இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால். ஏன் கடினம் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கு? துணிக்கைகளாய் வந்தா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அத அதை குறித்த உணர்வுகள் வராது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒரு தொடுதல், ஒரு அற்புதம், ஒரு வசனம், ஒரு அடையாளம், ஒரு நடத்துதலுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி. பகுதி பகுதியாய் வந்தா என்ன உண்டாகல? ஒரு விசுவாசம் உண்டாகல. அது ஒரு இருதய கடினத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவங்க அப்பங்களை குறித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பங்களை குறித்துனா அதனுடைய அந்த அப்பங்களை கர்த்தர் செய்ததிலேயே ஒரு டீச்சிங் இருக்கு. அல்லேலூயா. முழுசும் அவர் செஞ்சிருக்க முடியும். ஒரு 2 அப்பம்னா 5 அப்பம் அப்படின்னா அத முழுசாவே ஒரு 5000 பேருக்கும் 5000 அப்பத்த செஞ்சிருக்க முடியும். ஆனா அதற்கு பதிலா கர்த்தர் அதை உடைத்து துண்டு துணிக்கைகளாய் மாற்றி அவைகளை பரிமாறச் சொன்னார். அல்லேலூயா. அதுதான் அப்பங்களை குறித்த ஒரு உபதேசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஹalleluya, praise the lord, hallelujah, thank you jesus. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமென். அதோட நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20, ஆமென், thank you jesus. thank you lord, hallelujah. அந்த வசனத்தை கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆ, 27ஆம் அதிகாரத்துல 27, 28 கூட நான் வாசிக்கிறேன். சரி, அதனுடைய 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எப்படி? ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. பவுலும் அதுல இருக்கான். இன்னும் கப்பலுக்கு அதிபதிகளும் அங்க இருக்காங்க. இன்னும் நிறைய போர் சேவகர்களும் இருக்காங்க. எல்லாரும் அதுல இருக்காங்க. எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. பெரிய காற்று அடிக்குது. அப்ப கப்பல் உடைந்து போகிறது. ஏற்கனவே கர்த்தர் பவுலோட ஒரு காரியத்தை தேவனுடைய தூதன் வந்து சொல்லியிருப்பார். எப்படி? இது உங்களுடைய பொருள் எல்லாம் போனாலும் நீங்க எப்படியும் தப்பிச்சு பொழைச்சிருவீங்க, கரை சேர்ந்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை வந்திருக்கும். ஆ? ஆனா இப்ப அதே போல நடந்துருச்சு. எப்படி? கப்பல் துண்டுகள் மேலும் 44வது வசனத்துல மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். கடல் கப்பலே உடைஞ்சிருச்சு. நம்ம முழு கப்பலும் இருந்தா தான் நான் என்ன செய்வேன்? அந்த கரைக்கே போவேன். இல்லன்னா என்ன செஞ்சுருவேன்? இந்த தண்ணீயிலேயே கூட நான் இருந்துர்றேன். உள்ளேயே மூழ்கிர்றேன். ஆனா கரைக்கு நான் போகணும்னா எனக்கு முழு கப்பல் வேணும்னு நெனைப்போம். ஆனா கப்பல் துண்டுகளா இருந்தாலும் பரவால்ல. நீ ஏறி அத பிடிச்சுட்டு போயிருன்ட்டான் பவுல். ஏன்னா அவனுக்கு அந்த ஆலோசனை தான் வந்திருந்துச்சு. அல்லேலூயா. துண்டு துண்டா தான் வந்திருந்துச்சு. ஃபுல்லா நமக்கு வேணும்னு நெனைப்போம். துகள் துகளா, துண்டுகளாய், துணிக்கைகளாய், துளிகளாய் இருந்தாலும் கூட நம்ம காணப்படாதவைகளுடைய நிச்சயம், அதனுடைய மீதி நம்ம காணல. ஆனா அது கரை சேர உதவியது. அல்லேலூயா. அது அவர்களை கரை சேர்த்தது. கரை சேரணும், அதான் பெருசு. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்து நம்ம கரை சேர்ந்தா எங்க போகணும்? நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம், கர்த்தரோடு அவருடைய வீடு, பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம், இப்படி போய் சேர்ந்துடணும். அதான் கரை. அல்லேலூயா. இப்ப நம்ம இருக்கிறது தான் என்னது? கடல். அதுல படகு தான் என்னது? விசுவாச ஜீவியம். அந்த விசுவாச ஜீவியத்தினுடைய துண்டையாவது பிடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? கரை சேர்ந்து விடணும். நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு முழுமையான அனுபவங்கள். அல்லேலூயா.
அதனாலதான் சில சமயத்துல ஜெபிக்கணும். கொஞ்சம் அங்கங்க போய் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும், கொஞ்சம் அப்படி போய் ஜபிச்சுக்கணும், அப்படி வசனத்தை அங்கங்க எடுத்து வாசிச்சுக்கணும். அப்பப்போ ஒரு ஆராதனை பண்ணிக்கணும். துண்டு துண்டா துண்டு துண்டா அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு உட்கார்ந்திருந்தா என்னைக்குமே பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு தான் சண்டே சர்ச்சில் போய் மொத்தமா அது பண்ணிடலாம். ஆனா மத்த நாள்ல என்ன செய்யணும்? அப்பப்போ ஒரு ஸ்தோத்திரம். துண்டு துண்டா, துளி துளியா, அங்கேயும் இங்கேயுமா. அப்பப்போ ஒரு வசனங்களை வாசிக்கணும். அப்பப்போ ஒரு வெளிப்பாடை எதிர்பார்க்கணும். அப்பப்போ கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளணும். அப்பப்போ கொஞ்சம் அபிஷேகத்துல நிரம்பிக்கணும். அப்பப்போ தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பப்போ கொஞ்சம் சகோதரர்களோட, தேவ பிள்ளைகளோட கொஞ்சம் ஐக்கியத்தையும் பாராட்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா சைடும் பிடிக்கணும். ஹல்லேலூயா. துண்டு துண்டா தான் இருக்கும் எல்லாம். தான தர்மங்கள் செய்வதிலேயும் சோர்ந்து போயிடக்கூடாது. நற்கிரியைகள் செய்வதிலையும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வரணும். தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம சிறுமைப்பட்டவர்களை கொஞ்சம் நினைத்து கொள்ளணும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சிறுமைப்பட்டவர்களை நினைக்கணும். அப்ப பெற்றோர்களுக்கு கனம் செலுத்தணும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கும். நம்ம கவனமும் கூட எப்படிதான் இருக்கணும். நம்ம சில சமயத்துல எல்லாம் ஒரு விஷயத்துல கவனம் ஆயிட்டோம்னா மீதி 10 விஷயத்த மறந்துடும். அல்லேலூயா. 10 விஷயத்திலையும் கவனத்தை அப்படியே துண்டு துண்டா இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போ. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பங்களை ஏன் அவர்கள் உணராமல் போனார்கள்? அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார். அப்பங்களை என்று சொல்றதை விட அப்பங்களை குறித்து என்றால் என்ன? துணிக்கைகளாய் அது இருக்கு. அவங்க படகுலயே தான் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணி இருக்கணும்? துண்டு துண்டா துணிக்கைகளா இருக்கு. இப்போ வாழ்க்கையும் அப்படிதான். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே இருக்கணும்னு இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இது மிஸ் ஆகும், அது இருக்கும். அப்புறம் அது மிஸ் ஆகும், இது இருக்கும். இப்படிதான் துண்டு துண்டா இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் விசுவாசம் என்பது இருக்கு. அது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி? விசுவாசத்தை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்பிக்கை வரணும்னு இல்ல. கொஞ்சம் கையளவு மேகம் வந்த உடனே நம்ம தெரிஞ்சிரும். கர்த்தருடைய கிரியை இதுல இருக்கு. கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. பாருங்க நம்ம எல்லாரும் இப்ப துண்டு துண்டா தான் இருக்கும். அங்கேயும் இங்கேயுமா. ஒரே இடத்துல கூட இல்ல. ஆனா நம்ம இருக்கிற பகுதியில இருந்து இப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது அந்த காணப்படாதவைகளுடைய நிச்சயம் அதுதான். அல்லேலூயா. நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் ஒரு துண்டா போனாலும் இன்னொருத்தருடைய ஸ்தோத்திரம் இதுல கலந்து வரப்போகுது. ஒருமனப்படுது. அல்லேலூயா. ஒரு ஆவியா இது எழும்ப போகுது. நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. நம்ம எல்லாருமே ஒரு பீசஸ் தான். எல்லார்கிட்டையும் அவயவயங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? முழுமையான பாடி ஒரே ஆள்னு சொல்லல. We are all different parts of the body. அவயவயங்கள் துண்டு துண்டாக தான். அல்லேலூயா. இது ஒரு துண்டு, அது ஒரு துண்டு. இப்படிதான் இருக்கு. இதுல சிலது இருக்கும், அதுல சிலது இருக்காது. இதுக்கு சில நல்லது இருக்கும், அதுக்கு சில நல்லது இருக்கும். மொத்தமும் நல்லதா எதுவுமே இருக்கு. அல்லேலூயா. அது போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் மொத்தமும் நல்லவங்களா யாராவது இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய துண்டுகள் எல்லாம் எங்க இருக்கு? 12 கூட நிறைய இருக்கிற துணிக்கைகள் எங்க இருக்கு? All the pieces were in that basket. All the disciples were in that boat. That is enough. Hallelujah. அது போதுமான ஒரு அடையாளமாய், அது போதுமான ஒரு காரியமாய் இருக்கிறது. As long as அது பீசஸா இருக்கிறது பிரச்சனை இல்ல. அது துண்டு துண்டா இருக்கிறது பிரச்சனை இல்ல. அது சிதறி போய் தான் இருக்கக்கூடாது. அது மொத்தமா இருந்தா அதுல ஒரு ஆசீர்வாதம் வரும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படிதான். சகோதரர்கள் உடனே நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொருத்தனும் ஒரு முழுமையானவன் இல்ல. எல்லாரும் குறை நிறை உள்ளவன். ஆனா ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பம் என்றால் அப்படிதான். எல்லாரும் துண்டு துண்டா தான் இருப்போம். இவனுக்கு ஒரு புத்தி இருக்கும், அவனுக்கு ஒரு புத்தி இருக்கும். ஆனா எல்லாம் இணைந்து வருகிற போது அந்த பகுதியில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எது அப்படி இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்துல நன்மை இருந்துச்சு, ஆனா இதுல இல்ல. அதுல கரெக்டா இருந்துச்சு, ஆனா இதுல இன்கரெக்டா இருக்கு. அது எனக்கு ஆதரவா இருந்துச்சு, இது எதிரா இருக்கு. இப்படி ஒரு மாதிரி மாறி 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 இருக்கனால நம்ம பல வேளைகளிலேயும் பதறுகிறோம்.
கர்த்தருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை நம்ம எண்ணி அவரை மகிமைப்படுத்த தவறுகிறோம். Praise the Lord. அவருடைய நினைவுகள் அப்படிதான் இருக்கும். அது முடிவுல தான் தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படி. முடிவு வருகிறது வரைக்கும் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? துண்டு துண்டாதான் இருக்கும். Praise the Lord. நிறைவானது வருகிற போது குறைவானது ஒழிந்து போகும். Praise the Lord. ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த குறைவானதா இருந்தாலும் துண்டு துண்டா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நம்ம பண்ணணும். எல்லாவற்றிலேயும் நம்ம அதை எல்லாவற்றையும் நம்ம பிடித்து கொள்ளணும். பலகைகளை பிடித்து கொண்டார்கள், கப்பலின் துண்டுகளை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லா இருதய கடினங்களும் எல்லா அவிசுவாசமான எண்ணங்களும் இந்த வேளையில மாறட்டும். அல்லேலூயா. ரொம்ப சில பேர் எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பான், கர்த்தரே நேர்ல வந்து எனக்கு முழுசா நின்னு சொல்லணும். வெறும் அவருடைய கை மட்டும் ஒரு விஷயம்ல வந்துச்சுன்னா கூட ஏத்துக்க மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை வந்தால் போதும், விசுவாசத்துல பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் மரித்தாருன்னு சொன்னா அது போதுமான சுவிசேஷம். அதை ஒருத்தன் கேட்டாலே அவன் ரட்சிப்புக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. ரட்சிப்பு பூரணம் அடையணும்னா துண்டு துண்டாக சில காரியங்கள் நமக்கு வெளிப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி தூங்கும் போது கொஞ்சம் ஒரு துண்டு வரும், எழும்பும் போது கொஞ்சம் வரும், மதியான வேளையில வரும். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கர்த்தருக்குள்ளே நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படணும். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் அவயவயங்களாய் இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் விசுவாச படகிலே ஹல்லேலூயா கூடைகள் நிறைய அப்ப துணிக்கைகள் இருக்கிறதை காண்கிற போது கர்த்தர் ஹல்லேலூயா துண்டுகளாய் இருந்தாலும் துணிக்கைகளாய் இருந்தாலும் அது உம்முடைய கிரியைகளின் அடையாளமாய் இருக்கிறபடினால ஹல்லேலூயா அது எங்களை கரை சேர்க்க எங்களுக்கு அது போதுமானதாய் இருக்கிறது. அது உம்முடைய கிரியைகளாய் இருக்கிறது. உம்முடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில விசுவாச வீரர்களாய், விசுவாசத்துல வல்லவர்களாய் எங்களை மாற்றும்படி இந்த நாட்களிலே உதவி செய்யட்டும். கையளவு மேகத்தை கண்டாலும் கூட பெருமழை வரும் என்கிற நம்பிக்கையோடு கரை சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.